இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் பிரசங்கி 8:14. பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயையான காரியம் உண்டு. அதாவது துன்மார்க்கரின் கிரியைக்கு வருவது போல நீதிமான்களுக்கும் வரும், நீதிமான்களின் கிரியைக்கு வருவது போல துன்மார்க்கருக்கும் வரும், இதுவும் மாயை என்றேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்ல பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகமும் கேள்வியும் எப்பயுமே எழுப்பிட்டே இருக்கும். என்னதுன்னா, ஏன் நல்லவங்க கஷ்டப்படணும், ஏன் கெட்டவங்க நல்லா வாழ்கிறாங்கன்னு. இந்த கேள்வி நமக்கு மட்டும் இல்லை, சாலமோனுக்கும் இருக்குது. சில சமயம் சில விஷயங்களில் ஏன் தேவன் நம்மளோட வாழ்க்கையில் அனுமதிக்கிறாருன்னு யாருனாலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அது எதுக்காக நடத்துகிறான்னு தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். இதை நம்ம யோசிக்கும்போது நம்மளோட மனசு பாரமாக தான் இருக்கும். ஆனால் சாலமோன் 8:15 சொல்கிறான், ஏன் இப்படி நடக்குதுன்னு நினச்சி கவலைப்படுறத விட இப்போ தேவன் என்னெல்லாம் கொடுத்துருக்குறாரோ அதை நினச்சி சந்தோஷமாக வாழணும்னு சொல்கிறான். உணவு, ஓய்வு, குடும்பம், பிள்ளைகள், வேலை, ஆரோக்கியம், இப்படி எத்தனையோ நல்ல விஷயத்த தேவன் நமக்கு நிறைவாக கொடுத்துருப்பாரு. நம்ம அதை நினச்சி சந்தோஷப்பட பழகிக்கணும்னு சொல்கிறான். மனிதன் எதிர்காலத்தை கட்டுப்படுத்த முடியாது. அதனால் தேவன் இப்போ என்ன கொடுத்துருக்குறாரோ அதை நன்றி உணர்வோடு அனுபவிப்பது தான் அறிவு. அதுக்காக நம்ம முடிவு எடுக்கிறதும் செயல்படுறதும் நியாயம் இல்லாமல் துரோகத்தோடு இருந்து மகிழ்ச்சி அடையக்கூடாது. இது உண்மையான மகிழ்ச்சி இல்லை, இதுக்கு பேர் பாவம். அப்போது மனதில் சமாதானமாக தேவனை நம்பி தேவன் கொடுத்த உண்மையான வாழ்க்கை முறையையும் தேர்ந்தெடுத்து அதில் சரியாக செயல்பட்டு வாழ்கிற வாழ்க்கை தான் இன்பமானது. ஆமேன்.